வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் தைவள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறது தான். நிறைய பாயசம் பார்த்துருக்கோம். போன வாரம் கூட நம்ம ரைஸ் அல்வா பார்த்தோம். அது கூட நிறைய பேர் தைவள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணினேன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு பாயசம். இதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டாம், வெல்லம் ஆட் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே எங்களுக்கெலாம் போகும். உங்களுக்கு வேணுங்கிறவா கொஞ்சம் சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டேன்னா, 200 கிராம்ஸ் பேரிச்சம்பழம் நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஒரு அரை மணியாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கு. இதெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுக்கப்புறமா நம்ம எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் பாயசத்துக்கு. இதுக்கு இப்போது 200 கிராம்ஸ் டேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பால் எடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச இந்த டேட்ஸ் விழுதுது இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதில் இந்த நம்ம இருக்கிற அந்த முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்லேயே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது 1/2 லிட்டர் மில்க் முன்னாடியே காய்ச்சிட்டேன். ஆர்டினரி நம்ம எந்த பால் நம்ம தினப்படிக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கோங்க. இதை இதில் விடுறேன். ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். சுவாமி நைவேத்தியத்துக்கு நிச்சயமாகவே நல்லா ஒரு 200 கிராம் பேரிச்சம்பழம் வாங்கினேன்னாலே போகிறோம். 1/2 லிட்டர் மில்கில் பண்ணினேன்னா நல்லா ஜோராக வந்துடும். இது ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா ஒரு கொதி வரட்டும். கன்சிஸ்டன்சி பார்த்தேன்னா இது கரெக்டாக 200 கிராமுக்கு 1/2 லிட்டர் மில்க் சரியாக இருக்கும். இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். நோ சுகர், நோ வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். இந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நீங்கள் நல்லா இந்த சாஃப்டாக உங்களுக்கு எந்த டேட்ஸ் கிடைக்குமோ அதை வாங்கி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வெந்நீரில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 an hour நினச்சி வச்சிருந்தாலே ஜம்முன்னு ஒரு பாயசம் ரெடி ஆகிடும் அம்பாளுக்கு. இது எப்படி இருந்தாலும் நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். அப்படிங்கிறது டேட்ஸ் வந்து அயானில் ரொம்ப ரொம்ப ரிச் இது இருக்குது. அட் த சேம் டைம் எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப எப்படி கொடுக்குறது டேட்ஸ்ன்னு யோசிக்கிறவளுக்கெல்லாம் எப்படிலாம் கொடுத்துட முடியும். அவளை பாலும் சாப்பிட வைக்க முடியாது, டேட்ஸும் சாப்பிட வைக்க முடியாது. ஸோ இப்படிலாம் கொடுத்தோன்னா சமத்தான் சாப்பிடுவா. அதான் சொன்ன மாதிரி இதை திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 1/2 லிட்டருக்கு 200 கிராம் கரெக்டாக இருந்தது. எனக்கு சரியாக இருக்குது. உங்களோடது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோடு கூட அப்படியே உங்களுக்கு பாதாம் பருப்பு போட்டு அரைச்சி இது நீங்கள் கலந்துக்கிறேன்னாலும் கலந்துக்கலாம். ஒரு 5-6 பாதாம் பருப்பு நீங்கள் அதே மாதிரி வெந்நீர்லேயே போட்டு தோலை எடுத்துகிட்டு பேரிச்சம்பழத்தோடையே நல்லா அதையும் அரைச்சி பாலில் கலந்துன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அடுப்பு அணைச்சிட்றேன். மேலே வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டோன்னா ரெடி டேட்ஸ் பாயசம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இது ஒரு
தை வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு கொதி வந்ததுன்னா போகிறோம், அணைச்சிருங்கோ. கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப நாள் இதை நீங்கள் திக்காக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு பாலோட வாசனை திக்காக வேணும்னா பாலை தனியாக முன்னாடி நிறையா கொதிக்க விட்டுடுங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தோடு கொதிக்க விடுறதே சம்டைம்ஸ் அது திரிஞ்சு போயிட்டுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயசம். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.